வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு பெண், பக்தியான பெண், கடவுளை நான் நேரடியாக பார்க்கணும்னு ரொம்ப கடவுள்கிட்ட போராடிக்கிட்டே இருந்தாலாம். ஆனால் கடவுள் ஒரு நாள், சரிம்மா நான் உனக்கு காட்சி தரேன், இந்த இடத்துக்கு வான்னு. இந்த இடத்துக்கு வந்தோடனே சந்தோஷம், உனக்கு என்ன வேணுமோ கேளு. கடவுளே, நான் என்ன கேட்க போகிறேன், ரொம்ப அழகாக இருக்கணும், என்னை அழகாக ஆக்கிடுங்க, அவ்வளோதானே அப்படின்னு உடனே ஒரு அழகாக்கிட்டார். ஓகே, கிளம்பிட்டுமா. சரி, ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து என்னை பாரு திருப்பி. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கல்ல. உன்னை அழகாயிட்டான். ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து, என்னம்மா நல்லா இருக்கியா? இல்லை கடவுளே, ரொம்ப வருத்தமாக இருக்கேன். ஏன்? இந்த அழகை நீங்கள் கொடுத்தீங்க, எல்லாம் இந்த அழகுக்காக தான் என்னை விரும்புகிறாங்க, உண்மையாக நேசிக்கிறல. வேணாம். சரி, அப்போ அழகை தவிர வேறு என்ன வேணுங்க? நிறைய பணம் கொடுத்துருங்க சாமி, பணம் தான் இந்த ஊரில் நிறைய மரியாதையாக இருக்குது. சரி, நீ பணக்காரி ஆகிடுவேன். உடனே பணக்காரி ஆகிட்டான். ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி மீட் பண்ணலாம். 6 மாதம் கழிச்சு திருப்பி என்னம்மா இப்போ பணம் வந்து சந்தோஷமாக இருக்கியா? அடங்க, அதை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. திடீர் பணக்காரன் ஆகிட்டேன்னு எல்லாரும் என்ன சந்தேகப்படுறான், கடன் கேட்குறான், கொடுக்கலாம், திட்டுறான். பணத்தனம் நிறைய பிரச்சனை சாமி. சரி, பணம் வேணாம் போ, இப்போ என்ன தான் கேட்கலாம் சாமி? வேற எது என்ன கேளு, வேற ஏதாவது கேளு. எனக்கு வந்து நல்ல புகழ், பதவி, அங்கீகாரம்லாம் கொடுக்குங்க. சரி, அதெல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு 6 மாதம் கழிச்சு வா. ஒரு 6 மாதம் கழிச்சு வந்தான். வந்து அந்த அந்த பொண்ணு வந்துச்சு. அது பதவி புகழ்லாம் சிக்கலுங்க, பொறாமப்படுறான், திட்டுறான், நம்ம எது செஞ்சாலும் இப்போ சொல்கிறான், நம்மளை மாட்டி கொடுத்து பார்க்குறான். டெய்லி ஒரு டென்ஷனாக இருக்குது. இதுவும் வேணாம். சரி, இப்போ என்ன தான் எனக்கு எது வேணும் எனக்கு தெரில சாமி, எனக்கு எது கொடுத்தா நல்லதோ அதை நீங்களே கொடுங்க. இப்போ கடவுள் சொன்னாரா, இப்போ தான் நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க. நீ கடவுள்கிட்ட வந்து இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும் நீ கேட்குற. உனக்கு எது இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு அருமையானவர்களே, நாமும் போய் கடவுள்கிட்ட நின்று மளிகை கடையில் லிஸ்ட்டு கொடுக்குறோம், இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், நிறைய லிஸ்ட்டு வாசிக்கிறோம். இதெல்லாம் இருந்தால் நான் நல்லா இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் எது இருந்தால் நல்லா இருப்பீங்கன்னு உங்களை படைச்சவருக்கு தெரியாதா? எனவே எனக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுங்க சாமி அப்படின்னு நம்ம கேட்கறது. அப்போ நம்ம எதுவுமே கடவுள்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னா, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் சரியாக நடந்து கொண்டு போகிற பொழுது நீ அவருக்கு ஞாபகப்படுத்தணுன்னே தேவையில்லை, கரெக்டாக கொடுப்போம். அதான் சொல்லலாம், நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பாட்டு கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த விதமான பாகுபாடோ, தவறுகளோ, குழப்பங்களோ, தீய எண்ணங்களோ இல்லாதபடி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீ லிஸ்ட் போட்டு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏற்ற வேளையில் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம திருப்திக்காக சாமி எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்கணும். எப்போது நமக்கு எது வேணும்னு அவருக்கு தெரியும். அதான் கடைசி அந்த கதை எப்படி முடியும்னா, இது வரைக்கும் நீ கேட்டதெல்லாம் குறைவான விஷயங்களே கேட்டமா, என்னுடைய நிறைவான அன்பை உனக்கு தரேன் அப்படின்னு அந்த கதை முடியும். இப்போ கடவுள் நிறைவான அன்பை நமக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அதை விட அசட் இந்த உலகத்தில் என்ன இருக்கு? அந்த அன்பு நம்ம மேல் வந்து விட்டால் எல்லா சூழலையும் நாம் ஜெயிக்க முடியும், எல்லா காலத்திலையும் நாம் செழிக்க முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.